ஆழமான அன்பு புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்திற்குள்ளும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அதனால் உனக்கு ஒரு இழப்பும் இல்லை. தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்தே செய்தாலும் சரி, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களிடம் திரும்பி வரும். நம்மை சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்கள் மட்டுமே நம் நினைவில் நிற்கும். ஆனால் நம்மை அழ வைத்த உறவு சாகும் வரை நம் நினைவில் நீங்காமல் நிலைத்திருக்கும். மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள். ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பமாக மாறுகிறது. கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும், பணம் இருந்தால் மட்டும் பாசத்தை பொழியும் உறவுகளும் உன்னோடு இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். உங்களை ஒருவர் தன் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம் என்பதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எத்தனை நல்ல மனிதர்களாக நம்மிடம் நடித்து பழகினாலும் அவர்களின் உண்மை இயல்பை சரியான தருணத்தில் காலம் நமக்கு காட்டி கொடுத்துவிடும். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும், ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள்தான் மற்றவர்களால் அதிகம் கவரப்படுகிறார்கள். வாய்ப்பில்லாது யாருடைய அன்பையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அன்பை கொடுக்கும் ஒருவரால் தான் பிறருடைய உண்மையான அன்பை உணரவும் முடியும். உனக்கு பிடித்தமான விஷயங்களை எப்போதும் எச்சரிக்கையாய் இரு. ஏனென்றால் விதி எப்போதும் உனக்கு பிரியமான வடிவில்தான் உன்னை நெருங்கும். எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் தேடலில் பிழை இருக்கும், இல்லை என்றால் நீங்கள் தேடுவதே பிழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை உடைக்கும் செயலை ஒருபோதும் பிறருக்கு செய்துவிடாதீர்கள். அதனால் அவர்களின் மனம் உடைந்தால் எதை கொண்டும் அதை நீங்கள் சரி செய்யவே முடியாது. பொருத்தமாக வேண்டும் என்று தேடி தேடி தேர்ந்தெடுத்தவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் பிரிந்து போய்விடும். யதார்த்தமாக கிடைத்தவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வாழ்வில் நம்மோடு தொடர்ந்து வரும். அது பொருட்களுக்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் பொருந்தும். தனக்கு மற்றவர்களிடம் ஒரு வேலை முடியும் வரை அவர்களைப் போல் எவரும் இல்லை என்பதில் தொடங்கி, அந்த வேலை முடிந்த பிறகு உன்னை போல் 1000 பேர் கிடைப்பார்கள் என்பதில் முடிந்து விடுகிறது சில மனிதர்களின் உறவுகள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தோற்றாலும் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புன்னகை வெற்றி பெற்றவனையும் கலங்கடித்துவிடும். ஏனெனில் புன்னகைக்கு எப்போதும் பலம் அதிகம். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் ஒருபோதும் சாத்தியமில்லை. பல சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் சோதனைகள் பலவற்றை கடந்து வந்தவர்கள்தான். உன் சந்தேகத்தை எரித்துவிடு, உன் தன்னம்பிக்கையை விதைத்துவிடு. வெற்றியே உன்னை தேடி வரும். யாருடனும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காதீர்கள். வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லை. வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதே இல்லை. விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருந்திருந்தால் நாம் நடக்கக்கூட பழகியிருக்க முடியாது. அப்படித்தான் வாழ்க்கையும். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் முயன்று பார்க்காமல் மட்டும் விட்டுவிடாதீர்கள். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தையே முடக்கிவிடும். தைரியமான எண்ணங்கள்தான் உன்னை வெற்றியை நோக்கி தொடர்ந்து செயல்பட வைக்கும். உன் மீது விழும் விமர்சனங்களை நன்றாக கவனி. சில விமர்சனங்கள் உன் பலவீனம் என்ன என்பதை உனக்கு தெரிய வைக்கும். உன் போட்டியாளர்கள் மீது கவனம் செலுத்த நீ செலவிடும் நேரத்தை விட உன் முன்னேற்றத்திற்கு அதிக நேரத்தையும் கவனத்தையும் செலவிடு. அப்போதுதான் உன் இலக்கை உன்னால் விரைவில் அடைய முடியும். உன் குறிக்கோள் வலுவானதாக மட்டும் இருந்துவிட்டால் போதும். தடைகள் எதுவாக இருந்தாலும் உன்னால் தகர்த்தெறிந்துவிட முடியும். உன்னுடைய குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீ எதிர்கொள்கின்ற போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும். எதையும் எதிர்த்து போராடி கடந்து சென்றால்தான் உன்னுடைய இலக்கை அடைய முடியும். பயம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட படகுதான் நீ. உன் பயத்தை விட்டு எறிந்தால் எல்லையில்லா கடல் உன் கையில். ஒருபோதும் உன் தனித்தன்மையை மட்டும் இழந்து விடாதே. மீட்டுவிட முடியாத உன் தனித்தன்மையை இழப்பது என்பது உன் அடையாளத்தை இழப்பதற்குச் சமம். தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் கடந்து போன இழப்புகளும் தான் உன் முன்னேற்றத்திற்கான சரியான படிக்கட்டுகள்.
நீ தோற்றாலும் உன் துணிவை மட்டும் இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து பயந்து விடாதே. உன்னை பார்த்து பயந்ததால்தான் அவர்களே உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள். உங்களின் முயற்சிகளை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து எப்போதும் விலகியே இருங்கள். நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எந்த காரியத்தையும் செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். தோல்வியடைந்து விட்டால் அதுவே முடிவு என்று நினைத்து விடாதே. இங்கு மிகப்பெரிய வெற்றிகள் பெற்றவர்கள் முடிவாக அல்ல, புதிய தொடக்கமாக பார்ப்பவர்கள்தான் என்பதே மிகப்பெரிய உண்மை. ஒரு காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அதை முயற்சி செய்து பார்க்க தவறிவிடாதீர்கள். தன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்து இருப்பதே ஒருவனின் மிகப்பெரிய பலம். உனக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைத்துவிடும். உனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்வை உருவாக்கும் கருவி உன் எண்ணங்கள்தான். உனக்குள் தோன்றும் எண்ணங்களால் உன்னை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உன் எண்ணங்களில் எப்போதும் விழிப்புடன் இரு. முயற்சி இல்லாமல் இங்கு முன்னேற்றம் இல்லை. உன் உழைப்பே உன்னை செதுக்கும் சிற்பி. உன் விடாமுயற்சியும் தொடர் உழைப்பும் கொண்டு உன் வாழ்வை செதுக்கு. தேவையில்லாதவைகளை சிந்தித்து பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் தேவையானதை மட்டும் சிந்தனை செய். அதுதான் வெற்றியை நோக்கி விரைந்து ஓட உனக்கு ஆற்றலை கொடுக்கும். வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. அந்த கடினமான நாட்களை போராடி கடந்துவிட்டால் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழ நீ பழகிவிடுவாய். அது இன்னொரு கடினமான நாள் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்து கொள்ளும். உன்னால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கையுடன் உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கத் தொடங்குகிறது. இந்த உலகம் ஏற்கனவே மிகவும் அழகானதாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகை எதற்காகவும் நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. உன் பார்வையை மாற்று. இந்த உலகமே உனக்கு அழகாக மாறிவிடும். நான் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். உனக்கு சாதாரணமாக தோன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கை பலருக்கு பெரிய கனவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். உன்னால் முடியாது என்று பலர் சொல்கின்ற வார்த்தைகளே உன்னை வெற்றியின் பக்கம் முந்தி தள்ளிவிடும். எதற்கும் தயங்காதே. யாருடைய எதிர்மறையான சொல்லுக்கும் கலங்கி நின்று விடாதே.